ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார். நிறைய பேர் வந்து எங்ககிட்ட பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சிலதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சார், பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. 20% 25%லாம் கொடுக்குறேன்லாம் சொல்கிறாங்க சார். அதெல்லாம் நம்பி நம்ம போடலாமா? அதில் என்ன சார் அது என்ன இது நடக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். ஏன்னா சில பேர் வந்து 5 லட்சம் கொடுங்க, மாசம் மாசம் உங்களுக்கு 20% இல்ல 10% கொடுக்குற மாதிரிலாம் சொல்றாங்க. அது அவங்க வந்து எஃப்என்டோல ட்ரேட் பண்றாங்கன்றாங்க, அங்க ட்ரேட் பண்றாங்க, இங்க ட்ரேட் பண்றாங்க, எதெல்லாம் சொல்றாங்க சார். நம்பி கொடுக்கலாமா, பண்ணலாமா, அது என்ன சார் வழி அப்படின்ற மாதிரி கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஷன் தான். அதில் என்னன்னா ஒரு தெளிவு அதில் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சாதாரண மக்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அதிகமாக தெரியாது இல்லையா. அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி கேட்கும்போது கன்ஃபியூஷன் தான் வரும் இல்லையா. அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் நான் உங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பணத்தை நான் ரிட்டர்ன்ஸ் தரேன், லாபத்தை நான் போருமா உங்களுக்கு அப்படின்னு சொல்பவருக்கு நாம் எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதற்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நீங்க தெளிவாயிடுவீங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.